பேய் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? இந்த உலகில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாதது. இந்த 2ம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு மனிதனாக உருவாகிறது. இது எல்லா பொருள்களிலும் இருக்கும். ஒன்று ஆற்றலாக இருக்கும், அந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்று பொருளாக இருக்கும். ஆற்றலும் பொருளும் 2ம் கலந்து புதிய ஒரு உருவெடுக்கும். இந்த 2ம் கலந்தது தான் இந்த ஒரு உருவம், உடல் அப்படின்னா இந்த 2ம் கலந்தது தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் படைப்பும் அப்படித்தான் இருக்கும். நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுது. அந்த ஃபேன் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த ஃபேன் ஓடுவதற்கு என்ன தேவை? கரண்ட் தேவை. அந்த கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ அந்த ஃபேனை கழட்டி எடுத்துடுறோம். கழட்டி எடுத்ததுக்கு பிறகு பல்பை மாட்டுறோம். அப்போ அது வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ இந்த பல்பை கழட்டிட்டு அந்த இடத்துல அயன் பாக்ஸை மாட்டுறோம். இப்போ அயன் பாக்ஸு சூடாகுது. அதே கரண்ட்டு இந்த வேலை செய்யுது. அப்போ ஆத்மா ஒன்று தான். உடம்பு மாறி மாறி ஆண் உடம்பு, பெண் உடம்பு, ஒரு மிருகத்தினோட உடம்பு எது வேணால் கிடைக்கல அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில்.